சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரும் ஜம்மு காஷ்மீரில் நாளை 40 தொகுதிகளுக்கு 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடைசியாக 2014ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. இம்மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்து வந்த சட்டப்பிரிவு 370 கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து மாநில அந்தஸ்தும் ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் சட்டப்பேரவை தேர்தலானது 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தலாகவும் அமைந்துள்ளது. 3 கட்டங்களாக நடைபெற்று வரும் தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துவிட்டன. 3வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு 7 மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளுக்கு நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து 85 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள சூழலில் 5 தொகுதிகளில் மட்டும் நட்பின் அடிப்படையில் இவ்விரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டுள்ளன. மெஹபூபா முப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து களம் கண்டுள்ளது. முன்னாள் துணை முதலமைச்சர் தாராசந்த் முதலிய 415 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரதமர் மோடி, அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் இங்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.